கள்ளச்சாராயம் விற்பனை செய்தால் ஆயுள் தண்டனை, ரூபாய் 10 லட்சம் அபராதம். கள்ளச்சாராயம் விற்பதற்கு பயன்படுத்தப்படும் அசையும் சொத்துக்கள் பறிமுதல். படிப்படியாக முழு மதுவிலக்கு உள்ளிட்ட ஷரத்துக்களை கொண்ட மதுவிலக்கு சட்ட திருத்தத்திற்கு கவர்னர் ரவி ஒப்புதல் அளித்துள்ளார். இதன் மூலம் இந்த சட்ட திருத்தம் நேற்று முதல் அமலுக்கு வந்தது. தான் ரவுடி என்பதை அண்ணாமலை நிரூபிக்க முடியுமா என தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை விட்ட சவாலுக்கு அவர் மீதுள்ள குற்ற வழக்குகளையும் அவர் மீது பாய்ந்த குண்டர் சட்ட விவரங்கள் அடங்கிய ஆதாரங்களையும் அண்ணாமலை பொதுவெளியில் வெளியிட்டார். இந்நிலையில் அண்ணாமலை என் மீது தொடுத்த விமர்சனங்களால் காங்கிரஸ் கட்சி வலுப்பெற்றுள்ளது என்று கூறியுள்ள செல்வ பெருந்தகை, காங்கிரஸ் கட்சியை வலிமைப்படுத்தும் அண்ணாமலைக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும், தொடர்ந்து அவர் என் மீது தனிநபர் தாக்குதல் நடத்த வேண்டும், அதன் மூலம் காங்கிரஸ் கட்சி மேலும் வலிமை பெற வேண்டும் என்று கூறியுள்ளார். திரு அண்ணாமலை அவர்கள் சொல்வது போல் வழக்கு வழக்கு வழக்குன்னு எல்லாரையும் மிரட்டுற மாதிரி என்னையும் மிரட்டிட்டு இருக்காரு. எல்லா வழக்கையும் பார்த்தவங்க, நெருப்பாற்றில் நீந்தி வந்தோம், எங்கள் மேலே போடாத உண்மைக்கு புறம்பான வழக்கு, பொய் வழக்கு, பழிவாங்கும் வழக்கு யாரையுமே சந்திச்சிருக்க மாட்டாங்க. மடியில் கனம் இருக்கிறவங்க தான் வழியில் பயம் இருக்கும். நாங்கள் தெளிவாக இருக்கிறோம், நேர்மையாக இருக்கோம், சரியான பாதையில் போயிட்டுருக்கோம். எல்லாரையும் மிரட்டுற மாதிரி அண்ணாமலை என்னையும் மிரட்டிட்டு இருக்காரு. என்னுடைய வழக்கு தன்மையெல்லாம் தெரியல அவருக்கு. இன்னும் நாள் போக போக அவர் புரிஞ்சுக்குவார் எதற்காக போடப்பட்ட வழக்குகள் எல்லாம் முதல் முறையாக நீ குற்றவாளின்னு காவல்துறை சொல்லும் போது நாங்கள் சொன்னோம், நாங்கள் குற்றவாளி நீ சொல்கிறப்பா, நீ ஒரு சாதாரண சிட்டி போலீஸ், உனக்கு மேலே ஸ்டேட் போலீஸ் சிபிசிஐடி இருக்குது, அதுக்கு மேலே சிபிஐ இருக்குது, என்னுடைய வழக்கை சிபிஐயே விசாரிக்கிட்டோம், நான் ரெடி, நீ ரெடியா அப்படின்ட்டு கேட்டவங்க நாங்கள். சசிகலா, தினகரன், பன்னீர்செல்வம் ஆகியோரை தொண்டர்களும் பொதுமக்களும் ஏற்க மாட்டார்கள். தொண்டர்கள் ஏற்க முடியாத அளவுக்கு துரோகம் செய்தவர்கள், அதிமுக ரத்தத்தை குடித்த அட்டைகள் என கூறியுள்ள அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கட்சியில் இருந்து சசிகலா, தினகரன், பன்னீர்செல்வம் தவிர வேறு யாரும் விலகவில்லை. அதிமுக தொண்டர்கள் பழனிசாமி தலைமையை ஏற்றுக்கொண்டு விட்டனர் என்றும், பாஜக கூட்டணி முடிந்த கதை, இனி கூட்டணி என்ற பேச்சுக்கே இடமில்லை, எங்கள் கட்சி தனித்தன்மையுடன் செயல்படுகிறது எனவும் தெரிவித்துள்ளார். எதிர்காலம் இல்லை என்பதை உணர்ந்திருக்கும் அதிமுகவினர் திமுகவுக்கு வர வேண்டும் என்று திமுக அமைச்சர் ரகுபதி அழைப்பு விடுத்துள்ளார். முதல்வர் ஸ்டாலின் அவர்களை அரவணைக்க தயாராக உள்ளதாகவும், அதிமுகவினரும் திமுகவில் இணைந்தால் கட்சி இருமடங்கு வலிமை பெறும் எனவும் ரகுபதி கூறியுள்ளார். திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக்குமார் 393 நாட்களாகவும், அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் 31 நாட்களாகவும் தலைமறைவாக உள்ளனர். கண்ணாமூச்சி ஆட்டம் காட்டும் அரசியல்வாதிகளால் செய்வதறியாத போலீஸ் உயரதிகாரிகள் அதிர்ச்சியில் உள்ளனர். விஜயபாஸ்கர் விவகாரத்தில் தனிப்பட்ட வழக்கு என்பதால் கட்சி தலையிட முடியாது என எடப்பாடி பழனிசாமி கைவிரித்து விட்டதாக கட்சி வட்டாரத்தில் செய்திகள் கசிந்துள்ளன. செந்தில் பாலாஜி வழக்கில் திமுக அரசின் மூத்த அரசியல்வாதி ஒருவர் வீட்டில் அசோக் பதுங்கி இருக்கிறார் என்ற கோணத்தில் போலீசார் இதை பார்க்க வேண்டும் என்று அரசியல் விமர்சகர்கள் கூறியுள்ளனர். தமிழகத்திற்கு நாள் ஒன்றுக்கு 1 TMC தண்ணீர் திறந்துவிட காவிரி நீர் ஒழுங்காற்று குழு உத்தரவிட்டது. இது தொடர்பாக கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா அவசர ஆலோசனை நடத்தினார். இக்கூட்டத்தில் துணை முதல்வர் DK சிவகுமார் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். பிறகு பேசிய சித்தராமையா, தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்துவிட முடியாது என்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். மேலும் காவிரி பாசன பகுதியில் 28% தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதால் காவிரி ஒழுங்காற்று குழு பரிந்துரையை செயல்படுத்த முடியாது எனவும், கர்நாடகாவின் வலியுறுத்தலை மீறி தண்ணீர் திறந்துவிட ஆணையம் பரிந்துரைத்துள்ளதாகவும் கூறியுள்ளார். இந்திய பட்டய கணக்காளர் அமைப்பான ICAI சார்பில் CA என்ற பட்டய கணக்காளர் தேர்வு நடத்தப்படுகிறது. முதல் நிலை தகுதி தேர்வு, இடைநிலை தேர்வு மற்றும் இறுதி தேர்வு என 3 நிலைகள் நடத்தப்படுகின்றன. இதில் இடைநிலை மற்றும் இறுதி தேர்வுகள் இந்த ஆண்டு மே மாதம் நடந்தன. இதற்கான முடிவுகள் வெளியாகின. இறுதி தேர்வில் டில்லியை சேர்ந்த சிவம் மிஸ்ரா என்பவர் 83.33% மதிப்பெண் பெற்று தேசிய அளவில் முதலிடம் பிடித்துள்ளார். அகில இந்திய அளவில் தேர்வு எழுதிய 59,956 பேரில் 11,041 பேர், அதாவது 19.88% பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். இந்திராவால் எமர்ஜென்சி கொண்டு வரப்பட்ட ஜூன் 25ஆம் தேதியை சம்விதான் ஹத்ய திவாஸ், அதாவது அரசியல் சாசன படுகொலை தினமாக கடைபிடிக்கப்படும் எனவும், நெருக்கடி நிலையால் பாதிக்கப்பட்டோருக்கு ஆண்டுதோறும் இதே தினத்தில் அஞ்சலி செலுத்தப்படும் என்றும் மத்திய அரசு அறிவித்துள்ளது. இதற்கான அரசாணையை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வெளியிட்டார்.
தெலுங்கு தேச கட்சி எம்எல்ஏ ரகுராமகிருஷ்ணராஜு என்பவர் தன்னை கொலை செய்ய ஆந்திர முன்னாள் முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி உள்ளிட்டோர் கிரிமினல் சதி செய்ததாகவும் 2021 வழக்கு ஒன்றில் தான் கைதான போது முதல்வரும் போலீசாரும் கொலை செய்ய சதி செய்ததாகவும் சிறையில் வைத்து கொடுமைப்படுத்தியதாகவும் கூறி போலீசில் புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் ஜெகன்மோகன் ரெட்டி, ஐபிஎஸ் அதிகாரிகள் PV சுனில்குமார், PSR சீதாராமஞ்சனையுலு மற்றும் ஓய்வு பெற்ற போலீஸ் விஜய்பால், குண்டூர் அரசு மருத்துவமனை முன்னாள் கண்காணிப்பாளர் பிரபாவத் ஆகியோர் மீது கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் ஏற்படும். ஸ்மிருதி இரானி அல்லது வேறு எந்த தலைவரையும் இழிவான வார்த்தைகளை பயன்படுத்தி விமர்சிப்பதையும் கேவலமாக நடந்து கொள்வதையும் அனைவரும் தவிர்க்க வேண்டும். மக்களை அவமானப்படுத்துவதும் இழிவுபடுத்துவதும் பலவீனத்தின் அடையாளம், வலிமை அல்ல என நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் தொண்டர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இந்தியாவில் வேலையின்மை விகிதம் 9.2% இருக்கிறது. 20 முதல் 24 வயதுடையவர்களின் வேலையின்மை விகிதம் 40% உயர்ந்துள்ளது. பொதுத்துறை நிறுவனங்களின் பெரும்பாலான அரசு பங்குகள் விற்கப்பட்டுள்ளன. இதனால் 7 பொதுத்துறை நிறுவனங்களில் இருந்து மட்டும் 3.84 லட்சம் பேர் அரசு வேலைகளை இழந்துள்ளதாக தெரிவித்துள்ள காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, நாட்டின் அடிப்படை பொருளாதார பிரச்சனைகளில் பிரதமர் மோடி கவனம் செலுத்த வேண்டும் என்றும் நாட்டின் பொருளாதாரத்தை தன்னிச்சையாக குலைப்பது நிறுத்தப்பட வேண்டும் எனவும் அறிவுறுத்தியுள்ளார். அமெரிக்க அதிபர் தேர்தலில் போட்டியிடும் ஜோ பைடன் வயது முதிர்வு காரணமாக தனது பேச்சில் தடுமாறி வருகிறார். நாட்டோ மாநாட்டில் பேசிய பைடன் துணை அதிபர் கமலா ஹாரிஸ் என்பதற்கு பதில் ட்ரம்ப் பெயரை சொல்லி அங்கிருந்தவர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தினார். அடுத்ததாக நாட்டோ மாநாட்டில் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை அறிமுகப்படுத்தி பேசிய அதிபர் பைடன் ஜெலன்ஸ்கி என சொல்வதற்கு பதில் உக்ரைன் அதிபர் புட்டின் என 2 முறை தவறாக சொன்னார். இதை கேட்டு பக்கத்தில் நின்றிருந்த ஜெலன்ஸ்கி நமிட்டு சிரிப்பு சிரித்தார். இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள பிரிட்டன் பிரதமர் கேர் ஸ்டார்மர் பைடன் நல்ல ஃபார்மில் உள்ளார் என்று கிண்டல் செய்துள்ளார். ஜெர்மன் சான்சலர் ஓலஃப் ஸ்கால்ஸ் கூறுகையில் அனைவருக்கும் நாக்கு குளறுவது இயற்கைதான் என்று சொல்லி சமாளித்தார். நாட்டோ அமைப்பின் 75வது ஆண்டு விழாவை ஒட்டி அமெரிக்காவில் நாட்டோ உச்சி மாநாடு நடைபெற்றது. மாநாட்டின் நிறைவாக உறுப்பு நாடுகளின் தலைவர்கள் 32 பேரும் கூட்டாக வெளியிட்டுள்ள அறிக்கையில் ரஷ்யாவை சீனா இயக்குவதாக பகிரங்க குற்றச்சாட்டை வைத்துள்ளனர். இதனிடையே நாட்டோ அமைப்பின் இந்த குற்றச்சாட்டை திட்டவட்டமாக மறுத்துள்ள சீனா நாட்டோவுக்கு தனது கடும் கண்டனத்தையும் தெரிவித்துள்ளது. சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் சார்பில் 4 ஆண்டுகளுக்கு ஒருமுறை சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் தொடர் நடத்தப்படுகிறது. ஒரு நாள் தரவரிசையில் டாப் 8 இடத்தில் உள்ள அணிகள் மட்டும் பங்கேற்கும். தற்போது 8 ஆண்டுகளுக்கு பின் பாகிஸ்தானில் இத்தொடர் அடுத்த ஆண்டு பிப்ரவரி 19 முதல் மார்ச் 9 நடக்க உள்ளது. ஆனால் 2008 மும்பையில் நடந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு பின் இந்தியா பாகிஸ்தான் சென்றதில்லை. இதனிடையே சாம்பியன்ஸ் டிராபியில் இந்திய அணி பங்கேற்கும் போட்டிகளுக்கான உத்தேச அட்டவணை வெளியானது. பாதுகாப்பு காரணங்களுக்கு இந்தியா மோதும் போட்டிகள் லாகூரில் மட்டும் நடக்கும் என தெரிவிக்கப்பட்டன. தற்போது இதை ஏற்க இந்தியா மறுத்து இத்தொடரை இலங்கை அல்லது ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் நடத்தலாம், இல்லையெனில் இந்திய அணி பங்கேற்கும் போட்டிகள் இலங்கை அல்லது துபாய்க்கு மாற்ற வேண்டும் என ICC-யிடம் தெரிவிக்க உள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன.